வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆர்யாவுடைய தயாரிப்பில் சந்தானம் நடித்து ஒரு ஹாரர் காமெடி படமாக இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் சந்தானம் வந்து ஒரு மூவி ரிவ்யூவராக நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரேப் ஸ்டைலில் பாட்டு பாடிக்கிட்டே தான் அவர் ஒவ்வொரு படத்தையுமே வந்து விமர்சனம் பண்ணுவார். ஸோ அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஒரு நாள் சினிமா பாரடைஸ் அப்படிங்கிற தேட்டர்லேருந்து இவருக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இவர் வீட்டுக்கு வருது. அந்த கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவருடைய ஃபேமிலிக்கும் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கள் தேட்டரில் ஒரு படம் ஓடுது, இந்த படத்தை நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியும் வந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்படுது. ஸோ இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ போகிற சந்தானமும் அவருடைய ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற அந்த படத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்குள்ளே இவங்க எப்படி போய் மாட்டினாங்க, எதனால் மாட்டினாங்க, அந்த படத்துக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அந்த படத்திலிருந்து இவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. பொதுவாக தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஹாரர் காமெடி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஹாரர் இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க, நாமளும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹாரர்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. சரி, ஹாரர் இல்லை காமெடி இருக்கா, ஏன்னா காமெடிக்காக தான் இந்த படத்துக்கே போகிறது. மெயினாக படத்தில் சந்தானம் இருக்கார். ஸோ அவருக்குன்னு ஒரு கேங் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி இருக்குது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் எல்லாருமே வந்து போவாங்க. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது இந்த படத்தில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் பெருசாக எங்கேயுமே காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆக்சுவலாக இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை வச்சு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கலாம், நல்ல காமெடிஸுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம், அதுக்கான ஸ்கோப்லாம் வந்து இருக்குது. ஆனால் இவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு எல்லாமே பண்ண மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ரைட்டிங் வந்து ரொம்பவே புவரான ஒரு ரைட்டிங். கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் வந்து இல்லை. இத்தனைக்கும் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எதுக்கு இத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. குறிப்பாக வந்து சந்தானம் கேரக்டரே வீக்காக தான் இருந்தது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ரெண்டு முக்கியமான டேரக்டர்ஸ், ஒருத்தர் வந்து செல்வராகவன், இன்னொருத்தர் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் ட்ரெய்லர் கட்லேயே பார்த்தீங்கன்னா கௌதம் மேனனை அவருடைய சாங்கே வந்து ஓட விட்டுருப்பாங்க பீச்சில். அதை வந்து இவங்க காமெடிக்காக பண்ணியிருக்காங்க, சிரிப்பாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஆனால் ட்ரெய்லர் கட்டில் அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா காமெடியாக இல்லை, வருத்தமாக தான் இருந்தது. ஏன் இவரை போட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ செல்வராகவன் அண்ட் கௌதம் மேனன் இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான ஃபிலிம் மேக்கர்ஸ். இவங்களுடைய படங்கள்லாம் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம்னு மட்டும் நான் சொல்லலை, ஒவ்வொரு படத்துலையுமே வந்து இவங்களை பேக் டு பேக் காமெடி பீஸாக மாற்றிக்கிட்டே வராங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இவங்களும் ஏன் இப்படி போய் படங்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சீக்கிரம் இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தால் நல்லாயிருக்கும். எடுத்துக்கிட்ட கதைக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே உங்களால் வந்து லேகை ஃபீல் பண்ண முடியும். அப்படி தான் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஆஃபுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து வச்சு எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பெருசாக இரிட்டேட் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் காமெடிஸ்லாம் இருக்காது. ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரிட்டேஷனுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. டெக்னிக்கலாக படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், செட் ஒர்க் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லாஜிக்லாம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது, நிறைய லாஜிக் மீறல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட போய் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.